இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் செய்ய போகிறதை தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தும்படியா அல்லது காண்பிக்கும்படியா அல்லது முன்பாகவே அறிவிக்கும்படியாக தான் விரும்புகிறார். ஏனென்றால் எந்த ஒரு காரியங்களும் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் மறைத்து வைக்க விரும்புவதில்லை. ஆனால் நாம் தான் அவருடைய பாதத்தில் போய் உட்கார்ந்து அதை தெரிந்து கொள்வதற்கு விரும்புவதில்லை. அதுதான் முக்கியமான ஒரு பாதிப்பாக நமக்கு மாறிவிடுகிறது. அவனுடைய சமூகத்தில் போய் உட்கார்வோம் என்று சொன்னால் வரும் காரியங்களை அவர் அறிவிப்பார். ஆவியானவரை குறித்து அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வரும் காரியங்களை எல்லாம் நமக்கு அறிவிப்பார். அவன் நடக்க வேண்டிய வழியில நமக்கு நடத்துவார். செய்ய போகிறதை நமக்கு முன்பாகவே உணர்த்துவார். அல்லது தேசங்களிலே, குடும்பங்களிலே, நாம் இருக்கிற இடங்களிலே நடக்கிறதை கூட முன்பாகவே வெளிப்படுத்தி நாம் அதற்கு கவனமாக இருக்கும்படியா அல்லது எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எப்பொழுது செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் தெளிவாக நடத்தி நேர் வழியிலே நம்மை நடத்துகிற கர்த்தர் தான் நம்முடைய ஆண்டவர். வேதம் அதுதானே சொல்லுகிறது. சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஆண்டவர் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுவார். அதோடு மட்டுமல்லாமல் தமது கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுவாராம். நம்ம கண்ணை வைத்து நம்முடைய கண்ணோக்கி பார்த்து எங்க போறோம், எப்படி போறோம் ஆலோசனை கொடுத்து அழகாக நடத்துவார். ஏனென்றால் மனிதனுடைய ஆலோசனை காட்டிலும் நம்முடைய தேவனுடைய ஆலோசனை பெரியது. மனிதனுடைய ஆலோசனைகள் துராலோசனைகளாக கூட அது இருக்கலாம். ஆனால் தேவன் ஆலோசனையில் ஆச்சரியமுள்ள தேவன், செயல்களிலே மகத்துவம் உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. சோதம் குமார பட்டணத்தை அழிப்பதற்கு முன்பாகவே ஆபிரகாமுக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்துகிறார், பேசுகிறார். நான் அதை அழிக்கப் போகிறேன், இப்படிப்பட்ட காரணம் என்ன என்று எல்லாவற்றையும் தெளிவுபடுத்துகிறார். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்திலே காரியங்கள் நடந்த பின்புதானே கவலைப்படுகிறோம். முன்பாக தெரியாமல் போய்விட்டது, நாங்கள் ஏமாந்து விட்டோமே, வஞ்சிக்கப்பட்டு விட்டோமே, முன்பாகவே எங்களுக்கு தெரிந்திருந்தால் நாங்கள் இதில் தப்பித்திருப்போமே, பலவித பாதிப்புகளை சந்தித்த பின்பு புலம்புகிறோம். ஆனால் தேவன் காரியங்களை வெளிப்படுத்தும்படியே காத்திருப்போம் என்று சொன்னால், கேட்போம் என்று சொன்னால், ஜெபிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தரதை நமக்கு காண்பிப்பார். ஒரு அருமையான ஊழியக்காரருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை படித்தேன். அந்த ஊழியக்காரர் அவர் நல்ல தேவனுக்காக தன்னையே முழுவதும் அர்ப்பணித்து ஊழியம் செய்வார். எந்த ஒரு காரியங்களும் அவருக்கு மறைவாக இருக்காது. எங்கு போனாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். நேராக அவர் ஜெபித்தால் அல்லது கண்ணை மூணால் பார்க்கும் போதே சொல்லிவிடுவார். அவர் கண்களுக்கு மறைவானது எதுவுமே இருக்காது. அந்த அளவு வல்லமை பெற்ற ஒரு ஊழியக்காரர். அப்பொழுது ஒரு வீட்டிற்கு போகிறார். அங்கு போய் ஜெபிக்க போகும்போது அந்த வீட்டில் ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. என்ன பிரச்சனை என்று கேட்டால், ஒரு சின்ன தங்க நகை சின்ன பகுதியை காணவில்லை. தேடுகிறார்கள், தேடி தேடி பார்க்க கிடைக்கவில்லை. உடனே அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டது. வேலை செய்த சர்வெண்ட் ஒருவர் அதை எடுத்திருக்குமோ, எப்படி அதிட்ட கேட்கறது என்று சொல்லி குழம்பி போய் ஒரு சில நாட்கள் அந்த பிரச்சனை அப்படியே போயிட்டு இருக்குது. முட்டி மோதிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்யறன்னு தெரியல. அப்படி போகும்போது இவர் அங்க போய் என்ன பிரச்சனைங்கும் போது பதட்டம், ஐயா இந்த மாதிரி ஒரு சின்னது கோல்டு இது ஒண்ணு தொலைஞ்சிருச்சுது, ஆனா அதை எங்க நாங்க இந்த தேடி பார்த்துட்டு கிடைக்கல, ஒரு வேலை செய்யற சர்வெண்ட் அவங்க யாராவது எடுத்திருப்பாங்களோன்னு சொல்லி எங்களுக்கு டவுட் இருக்குது. அப்படிங்கும் போது இவர் என்ன சொன்னாராம், அப்படியான்னு சொல்லி பார்த்துட்டு அவர் வீட்டுல இருந்து பேசிட்டு இருக்கும்போது அவர் வீட்டுல வளர்க்கிற ஒரு கோழியை காண்பித்தாராம். அந்த கோழியை வெட்டிங்க, அதுக்குள்ளதான் அந்த தங்க நகை இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சரி, அவர் ஊழியர் சொல்றாருன்னு சொல்லி அந்த கோழியை கட் பண்ணி எடுத்து அந்த வயிற்றின் பகுதியை பார்க்கும் பொழுது அதற்குள் அந்த தங்க இது இருந்து எடுத்திருக்கிறார்கள். பாருங்களா, அந்த ஊழியக்காரருக்கு எவ்வளவு அழகா ஆண்டவர் அதை காண்பித்து விட்டார். யோசித்து பாருங்கள், அவர்கள் யார் மேலாமோ சந்தேகப்பட்டு கொண்டிருந்தார்கள். தேவன் அந்த கிருபை அந்த ஊழியருக்குள் வைத்திருந்தபடியினாலே காரியங்கள் எளிதாக தெரிந்து கொள்ள முடிந்தது. ஒரு பெரிய தவறை செய்வது தடுக்கப்பட்டு விட்டது. அல்லது தேவையில்லாமல் குற்றம் செய்யாத ஒரு நபரை குற்றம் சாட்ட நேர்ந்திருக்குமே,
கர்த்தர் எவ்வளவு அழகா நடத்துகிறார். இன்னைக்கு ஒருவேளை ஏதாவது குழப்பத்தில் இருக்கீங்களா, முடிவெடுக்க முடியாம இருக்கிறீங்களா, என்ன செய்யறதுன்றே தெரியல என்று சொல்லி நம்பி கலந்து போய் அல்லது சோர்ந்து போய் அது பயந்து போய் இருக்கிறீங்களா, ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரே எங்களுக்கு காரியங்களை காண்பீங்கப்பா, இது எனக்கு புரியல, இது எனக்கு தெரியல, எனக்கு வழிகாட்டுவதற்கு யாருமே இல்ல, துணையாக யாருமே இல்ல, தன்னந்தனியா போராடுறேன்னு சொல்லி அங்கலாய்க்கிறீங்கன்னா ஆண்டவர் சமூகத்துல போய் கேட்டு பாருங்களா. கூட இருந்து காரியங்களை காண்பிப்பதோடு மட்டுமல்லாமல் கரத்தை பிடித்து நடத்துவார், கண்மலையின் மேல் நிறுத்துவார். அந்த நம்பிக்கையோடு உன்னதமான தேவனை நோக்கி ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் தகப்பனே, புதிய நாளை கொடுத்திருக்கீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீ காரியங்களை வெளிப்படுத்துகிறவப்பா, வெளிப்பாட்டின் ஆவியானவரை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. காரியங்களை முன்பாகவே அறிவிக்கிறவர், சத்தியத்துக்குள் நடத்துகிறவர், கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் கொடுக்கிறவர், எல்லா இருளையும் மாற்றுகிறவர் அப்பா, தடைகளை தகர்த்தெறிகிறவர். காலத்திற்கு அப்பாற்பட்டது கூட எங்கள் கண்களுக்கு ஒருவேளை மறைக்கப்பட்டிருந்தாலும் உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லையே. நாங்கள் கேட்கும் பொழுது அவைகளையும் நீர் வெளிப்படுத்தி காண்பிக்க வல்லவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆபிரகாமிடம் சொல்லி நான் செய்ய போகிறதை உனக்கு மறைப்பேனோன்னு சொல்லி நடக்க போகிறதை எல்லாவற்றையும் காண்பித்த தேவன் எங்களுக்கும் அப்படிப்பட்ட கிருபை கொடுத்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த பாக்கியத்தை கொடுத்து வழி நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட எங்களை முழுவதுமா தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த விதத்துலப்பா நீங்க எல்லா பக்கங்களையும் ஏமாறுகிற ஒரு சூழ்நிலை, வஞ்சிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை, நீக்குள்ள பிள்ளைகள் இளைய தலைமுறைகள் எல்லாம் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு வாழ்க்கை எல்லாம் சீர்கெட்டு போய் வேதனையோடு பின்பு அழுது கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். இந்த நிலைமை இன்றோடு மறையட்டும் அப்பா. தெளிவாக நேர்வழியிலே நீர் கரம் பிடித்து நடத்துங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். காரியங்களை வெளிப்படுத்துகிறவர், முன்பாகவே எங்களுக்கு சொல்லுகிற தேவன் நீரப்பா. எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுப்பீராக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். சொல்ல